ஆதியாம் கைலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க காதவில் காதவில் பந்தாரான் தானிரு நூதலை காக்க சோதியாம் தணிகை ஈசன் குறிசிலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க. இதுல எதெல்லாம் காக்க சொல்றாருன்னா, முழுமுதற் கடவுளும் கைலை மலைச் செல்வனுமான சிவபிரானின் முழு மூர்த்த மெய்யாக உள்ள முருகப்பெருமானே, என் அழகிய நெற்றியைக் காக்க வேண்டும். அதாவது நெற்றியை காக்க வேண்டுமா? யாரு காக்க வேண்டும்னா, நம் கைலை மலையின் சிவகுமரன். அவர் நம் தலையை காக்க வேண்டும் தந்தையேங்கிறார். இதுல எல்லாம் சூட்சும பொருள் இருக்கு. அதை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். பட் சொல்றத நீங்க உங்களுக்கு சூட்சும பொருள் புரிந்ததுனா சொல்லுங்க. ஸோ முதல்ல தலையை காத்தாச்சு. தலையிலிருந்து இறங்கி வராங்க. இப்ப நெற்றி காக்கங்க. நெற்றி யார காக்க சொல்றா? கைலை மலை அன்பு செல்வன் காக்கணுமா? பெண் சிந்தும் கடம்ப மலர் மாலையைச் சூடியவன் இரு புறங்களை காக்க. என் இருபுறங்களை யாரு காக்கணும்னா, கடம்ப மாலையை போட்டிருக்க என் முருகன் என்னை காக்கணும். அன்பு முருகா என்னை காப்புப்பா, காப்பாத்துப்பா. நுதல் நெற்றி இங்கு புருவத்தை உணர்த்துகிறது. தணிகை மலையில் சோதி வடிவினவான குற்றமற்ற விழிகளை காக்க வேண்டும். சோதி வடிவாக தணிகை மலையில் இருக்கும் என் அன்பு முருகர், என் விழிகளை கொஞ்சம் காத்துக்கோப்பா அப்படிங்காங்க. தலைவனான கார்த்திகேயன் என் மூக்கினை காக்க வேண்டும். யாருக்கு தலைவன்? எனக்கு தலைவன். அது மட்டும் இல்லாமல், இந்திரனின் படை தளபதியாக இருந்து லட்சம் வீரர்களுக்கு தலைவாக இருக்கும் என் கார்த்திகேயன், என் மூக்கினை கொஞ்சம் காத்துக்கோப்பா அப்படிங்காங்க. துரிசை, குற்றம், நாசி, மூக்கு. ஓம் சரவண பவ.